இன்றைக்கி பிரதி சமையலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க. ஸ்பைசி சில்லி சிக்கன். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணுறதுக்கு இது நான் 500 கிராம் கறி எடுத்துருக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் மீட் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், சால்ட் வந்து அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு, சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு. இனி ஸ்டார்ச், கார்ன்ஃப்ளவர் வந்து எவ்வளோ சேர்க்கணுன்னா 3 டேபிள் ஸ்பூன்ஸ் சேர்க்க போகிறேன். இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம பொரிக்க போகிறோம். உடனேயும் பொரிக்கலாம். இந்தியாவில் நம்ம வாங்குகிற ஃப்ரெஷ் சிக்கன் வந்து உடனே பொரிக்க முடியாது. ஒரு 1 ஹவராவது இது அப்படியே நீங்கள் நல்லா மேரினேட் பண்ண வைங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் மீட்டு. நான் உடனே இது ஃப்ரோசன் சிக்கன் தான், அதனால் உடனே நான் இதை பொரிக்க போகிறேன். இப்போது ஸ்டெப் 2, மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். கலர் வந்தது போதும். இனி நம்ம இதை எடுத்துடலாம். இப்படி நான் இந்த 2 செட்டு சிக்கனையும் பொரித்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இனி நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 3க்கு போகலாம். ஸ்டெப் 3க்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஏற்கனவே நம்ம பொரித்த சிக்கனோட எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கி வச்ச பூண்டு, கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் போடுங்க. அப்புறம் பச்சை மிளகா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இனி இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணுவோம். சாட்டே பண்ணிவிட்டு இதுக்கு என்னென்ன மசாலாலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இன்னும் காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே அளவு வத்தல் தூள் எடுத்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ தான் உரைப்பு சாப்பிடுவோம், போதும் அதனால். அப்புறம் ஏதாவது ஒரு ஹாட் சாஸ் எடுத்துக்கணும். நான் சிராச்சா சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஹாட் சாஸ்னாலும் 1 டீஸ்பூன் ஹாட் சாஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இது கூட அந்த மசாலா பொடி கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இந்த சாட்டே பண்ணி வச்சோம் இல்லையா, அது கூட ஆட் பண்ண போகிறேன். ஃப்ளேம் நான் குறைவாக தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் தான் இது செய்கிறேன். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எல்லா மசாலாவும் கரிஞ்சிடும், பேர்ன் ஆயிரும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ செய்யுங்க. இது உங்களுக்கு கலர் பவுடர் வேணும்னா, இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக கலர் பொடி ஆட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காக நான் கலர் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இட்ஸ் ஆப்ஷனல். ஒரு சின்ன பிஞ்ச் கலர் பவுடர் இதில், இவ்வளோ போதும். சின்ன பிஞ்ச் கலர் பவுடர் மட்டும் இதில் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இந்த மசாலாக்கெல்லாம் சாட்டே பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் வந்து அதில் விட்ட ஆயில் வந்து இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக கேப்சிகம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். கொஞ்சமாக நான் வெட்டி வச்ச இந்த கேப்சிகம் இருக்குது, பெல் பெப்பர்ஸ் இருக்குது. இந்த பெல் பெப்பர்ஸையும் போட்டு லைட்டாக ஒரு சாட்டே பண்ணிக்கிறேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். இது போதும், அவ்வளோ வெந்தது போதும். இனி என்ன பண்ண போகிறேன், நான் ஃப்ரை பண்ணி வச்சிடணும் இல்லையா, அந்த சிக்கனை இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் எல்லா மசாலாவும் இதில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறணும். ஃப்ளேம் குறைச்சே வச்சுக்கோங்க. எல்லா மசாலா மிக்ஸ் ஆன பிறகு வேணால் ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சட்டுன்னு எடுத்துடலாம். உங்களுக்கு இனி இதை விட நல்ல காரமாக நல்ல ஸ்பைஸியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் சிராச்சா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணால் அந்த ஒரு நல்ல ஒரு பிரைட் கலர் வரும். சரி, கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு சிலண்ட்ராவை மேலே போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் இப்போ நான் ஃப்ளேம் ஹையில் வச்சுருக்கேன். ஹையில் வச்சுட்டு ஒரு நிமிஷம், ஒரு 60 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 கிண்டி இறக்கிடுங்க. அவ்வளோதான். சுவையான ஸ்பைசி சிக்கன் ரெடி.
ரொம்ப நல்லா இருக்கு. You should really try this. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.